லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாலை வளம் மேற்கொண்டு வருகிறார். அதனை தற்போது காணலாம். சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாலை வளம் மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். மயிலாப்பூர் திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். இன்று சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தேர்தல் பரப்புரையில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். இந்த நிலையில் முதல்வரும் மயிலாப்பூர் திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் காட்சிகளை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கும் நிலையில் வேட்பாளர்களின் தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. அந்த வகையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாலை வளம் மேற்கொண்டு பரப்புரையில் ஈடுபடும் காட்சிகளை பார்க்கிறோம். மயிலாப்பூர் வேட்பாளரை ஆதரித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாலை வளம் நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையின் இருபுறங்களிலும் திரளான தொண்டர்கள் திரண்டு நின்று முதல்வருக்கு வரவேற்பளிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அருமை தாய்மார்களே, தமிழக அரசியலில் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பெண்மணி. தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றி வர்றப்போ ஒன்றை தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் 2.0 ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு ஆதரவு தந்து மாபெரும் வெற்றி தரப்போறேன்னு ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? திமுக ஆட்சி தான் தொடர போது, 2.0 ஆட்சி தானே, சந்தேகம் இல்லையா? முடிவு எடுத்துட்டீங்களா? உதயசூரியனுக்கு தானே, நம்முடைய வேட்பாளர் மயிலை வேலுவை தானே ஆதரிக்க போறீங்க. ஆக மயிலாப்பூர் தொகுதியில் வேலு அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு சேவகனாக, ஒரு தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து அவர் பணியாற்றிய அந்த பாங்கை நீங்க மட்டும் இல்ல,
முதலமைச்சராக இருந்த நானே பல நேரங்களை பார்த்து பாராட்டி இருக்கிறேன், வேந்திருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டா நம்முடைய மயிலை வேலு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அதனால்தான் மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்து உங்கள் தொகுதியில போட்டியிட இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன். ஆக என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நீங்கள்லாம் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? நிச்சயமா, உறுதியா, சத்தியமா? நன்றி, நன்றி, நன்றி. மறந்துடாதீங்க, உதயசூரியன். நன்றி. திமுக வேட்பாளர் மயிலை வேலுவை ஆதரித்து முதல்வர் பரப்புரை மேற்கொள்ளும் காட்சிகளை பார்க்கிறோம். சாலை வளமாக சென்று முதல்வர் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். 2.0 ஆட்சிக்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். மயிலாப்பூர் தொகுதியில் திமுகவின் சார்பாக மயிலை வேலு களமிறங்கியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியின் சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னையில் சாலை வளம் மேற்கொண்டு முதல்வர் பரப்புரையில் ஈடுபடும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சிதானே தொடரப்போகிறது என்று மக்களிடம் கேள்வி எழுப்பி முதல்வர் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். 2.0 ஆட்சிக்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் தமிழகம் முழுக்க பரப்புரை களம் சூடு பிடித்திருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு பகுதிகளிலும் தலைவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதே தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் சென்னையில் 3 வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். டிநகர் முதல் அண்ணா அறிவாலயம் வரை சாலை வளம் செல்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். தலைநகர் சென்னையில் இன்று 3 வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் சாலை வளம் மேற்கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். டிநகர் முதல் அண்ணா அறிவாலயம் வரை இன்று சாலை வளம் செல்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.